மேம் ஸ்டார்ட் பண்ணுங்க, அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே. இன்னைக்கு கிளாஸ் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் தான் கிளாஸ். ஓகேவா? நம்ம 8:35 தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, 9:05 வரைக்கும் பார்க்கலாம். அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம செஷன் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நான் ஸ்டார்ட் பண்றேன். நேத்து என்ன கான்செப்ட் பார்த்தோம்? டோம் மேனிபுலேஷன் பார்த்தோம், அப்படிதானே? ஸோ டோம் மேனிபுலேஷன் ஐ திங்க் எல்லாருக்கும் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டோம் மேனிபுலேஷன் வச்சுதான் நம்ம டோம் மேனிபுலேஷன் கடைசி வரைக்கும் வரும். ஜாவாஸ்கிரிப்ட்ல மெயின் கான்செப்ட் டோம் மேனிபுலேஷன். ஸோ அதை நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிட்டே இருப்போம். எப்பெல்லாம் HTML எலமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்றோமோ அப்பெல்லாம் வந்து நம்ம டோம் மேனிபுலேஷன் வந்து அந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அதை வந்து யூஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான் இந்த ஈவென்ட் லிசனர். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஆன் கிளிக், மவுஸ் ஓவர் ஈவென்ட், மவுஸ் அப்புறம் கீ அப், கீ டவுனு, நினைவு இருக்கு அப்படிதானே? ஓகே, அது எல்லாமே ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ். ஓகேவா? சோ இப்போ நம்ம ஆன் கிளிக்ங்கிறது ஒரு ஈவென்ட் ஹேண்ட்லர், ஆன் லோடுங்கிறது ஒரு ஈவென்ட் ஹேண்ட்லர். சோ இதெல்லாம் வந்து ஈவென்ட் ஹேண்ட்லர். சோ அது என்ன ஈவென்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்? இப்போ ஆன் கிளிக்குங்கும் போது நம்ம கிளிக் பண்ணா ஏதாவது ஒரு ஈவென்ட் பெர்ஃபார்ம் ஆகும். ஒரு டெக்ஸ்ட் ஷோ ஆகும், இல்லைன்னா ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகும். அது ஆன் கிளிக்ல. ஆன் லோட் அப்படின்னா ஒரு பேஜ் லோட் ஆகும்போது நமக்கு ஏதோ ஒரு டெக்ஸ்டோ அலர்ட் மெசேஜோ ஷோ ஆகுது அப்படின்னா அது ஆன் லோடுங்கிறது ஈவென்ட் ஹேண்ட்லர். அது நடக்கக்கூடிய ஈவென்ட் வந்து லோட் ஆகும்போது நமக்கு ஏதோ ஷோ ஆகும், இல்ல நமக்கு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகும். அது வந்து நமக்கு ஈவென்ட்னு சொல்லுவாங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போறது ஈவென்ட் லிசனர். இந்த ஈவென்ட் லிசனர் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகே, இதுல நம்ம வந்து மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணோம்னா இந்த ஆட் ஈவென்ட் லிசனர் அப்படிங்கிற இந்த கீவேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஈவென்ட் லிசனர் அப்படின்னாலே இது வந்து ஒரு பில்டிங் கீவேர்டு. ஆட் ஈவென்ட் லிசனர்ங்கிறது ஒரு பில்டிங் கீவேர்டு. சோ இந்த ஆட் ஈவென்ட் லிசனர் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2-3 ஈவென்ட் ஹேண்ட்லரை நம்ம ஒரே எலமெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இதான் அந்த கான்செப்ட். ஓகேவா? நம்ம நார்மலா ஈவென்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஆன் கிளிக் ஈவென்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒண்ணு ஆன் கிளிக் கொடுப்போம், இல்ல ஆன் லோட் கொடுப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவென்ட் ஹேண்ட்லர் தான் கொடுக்க முடியும் ஒரு எலமெண்ட்டுக்கு. பட் இந்த ஆட் ஈவென்ட் லிசனர் யூஸ் பண்ணா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2-3 ஈவென்ட் ஹேண்ட்லர் கூட ஒரு எலமெண்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுதான் இந்த ஆட் ஈவென்ட் லிசனரோட ஒரு பெனிஃபிட் மாதிரி, ஒரு பர்பஸ் மாதிரி. ஓகேவா? சோ இதுல மெயின் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னா ஓவர் ரைட் ஆகாது. எக்ஸிஸ்டிங் ஈவென்ட்ட வந்துட்டு எடுத்துட்டு புதுசா குடுக்குற ஈவென்ட் வந்து ரீப்ளேஸ் ஆகாது. அதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். முன்னாடி இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆன் கிளிக் ஈவென்ட் குடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நான் என்ன பண்றேன்னா ஒரு மவுஸ் ஓவர் ஈவென்ட் குடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் மவுஸ் ஓவர் ஈவென்ட் குடுத்ததுனால ஆன் கிளிக் ஈவென்ட் கேன்சல் ஆயிட்டு மவுஸ் ஓவர் ஈவென்ட் மட்டும் நடக்கும் அப்படின்னு கிடையாது. ஆன் கிளிக் ஈவென்ட்டும் நடக்கும், மவுஸ் ஓவர் ஈவென்ட்டும் நடக்கும். கிளிக் பண்ணும்போது ஆன் கிளிக் ஈவென்ட் நடக்கும், மவுஸை எடுக்கும்போது மவுஸ் ஓவர் ஈவென்ட் நடக்கும். சோ ஓவர் ரைட் பண்ணாது. அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸும் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி நம்ம புதுசா ஆட் பண்ணக்கூடிய ஈவென்ட் ஹேண்ட்லரும் எக்ஸிக்யூட் ஆகும். சோ ஒரே எலமெண்ட்டுக்கு மல்டிபிள் ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆட் ஈவென்ட் லிசனர் யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இந்த ஆட் ஈவென்ட் லிசனர்ங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த மல்டிபிள் ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸை யூஸ் பண்ணுவோம். அதோட சின்டாக்ஸ் என்னங்கிறத அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? சோ ஈவென்ட்ஸ் வந்து நம்ம யூசர் ஜெனரேட் பண்ணுவோம். இல்லைன்னா ஏபிஐ மூலியமா கூட நம்ம ஈவென்ட்ஸ் ஜெனரேட் பண்ணலாம். ஜியோ லொகேஷன் ஏபிஐ பார்த்தோம்ல, அதே மாதிரி ஈவென்ட்ஸ்க்கு நிறைய ஏபிஐஸ் இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி ஏபிஐஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? ஒரு ஈவெண்ட்டை ஜெனரேட் பண்ணலாம். சோ ஈவென்ட் லிசனர் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணணும்னா அந்த ஈவென்ட் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்ப நம்ம மல்டிபிள் ஈவென்ட்ஸ் நடக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈவென்ட் நடந்து முடிக்கிற வரைக்கும் அடுத்த ஈவென்ட் என்ன பண்ணும்னா வெயிட் பண்ணும். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஈவென்ட் நடக்கும். இப்போ நான் ஒரு 3-4 ஈவென்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈவென்ட் நடக்கும், அடுத்து செகண்ட் ஈவென்ட் நடக்கும், அடுத்து தேர்ட் ஈவென்ட் நடக்கும். அப்போ முந்தின ஈவென்ட் நடக்கிற வரைக்கும் அது வந்து வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஈவென்ட் நடக்கும். ஓகே, பட் நீங்க மெயினா நினைச்சுக்கணும் என்னன்னா ஓவர் ரைட் பண்ணாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஈவென்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், அதே மாதிரி புதுசா இருக்கக்கூடிய ஈவென்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? சோ அதுதான் மெயினான கான்செப்ட் இங்க.
சோ ஈவன் ஹேண்ட்லர் மெத்தட்ல வந்துட்டு அதேதான் திருப்பி திருப்பி குடுத்துருப்பாங்க. சோ நம்ம 2 அதே மாதிரி வேற வேற ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸயும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கிளிக் ஈவென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு மவுஸ் ஓவர் ஈவென்ட், ஒரு கிளிக் ஈவென்ட் அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அதோட சின்டாக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சோ இதான் சின்டாக்ஸ் ஓகேவா? சின்டாக்ஸ் வந்து நமக்கு இப்ப சொன்னா புரியாது. ம். ஓகே. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகே. சோ இந்த எக்ஸாம்பிள்ல நார்மலா ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. அண்ட் தென் ஒரு பேராகிராஃப் டேக். இந்த பட்டன மட்டும் நோட் பண்ணா போதும். சோ பட்டன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ட்ரை இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வச்சுட்டு, அதுல வந்து ஐடி குடுத்துருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் நம்ம வழக்கம் போல நம்ம டாம் மேனிபுலேஷன் யூஸ் பண்ணி, அந்த பட்டன கிளிக் பண்ணா நமக்கு வந்து ஒரு ஈவென்ட் நடக்கணும். ஆ அதுதான் நம்ம இங்க வந்துட்டு பண்ண போறோம். ப்ரோகிராம் பண்ண போறோம். சோ வந்து நான் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னு குடுத்து, என்ன ஐடி எடுத்துட்டு வரேன்? இந்த பட்டனோட ஐடி மை பட்டன். சோ அந்த பை பட்டன எடுத்துக்கிறேன். டாட் அதுல என்ன பண்ண போறேன்னா, ஆட் ஈவென்ட் லிசனர் ஒரு ஈவென்ட்ட ஆட் பண்ண போறேன். என்ன ஈவென்ட் அப்படின்னா, இங்க வந்து ஒரே ஒரு ஈவென்ட் தான் ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? நம்ம மல்டிபிள் ஈவென்ட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். சோ என்ன ஈவென்ட் அப்படின்னா, கிளிக். கிளிக்கும் ஆன் கிளிக்கும் ஒண்ணுதான். ஓகேவா? ஆன் கிளிக்குன்னு யூஸ் பண்ணலாம். கிளிக்குன்னு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? 2மே ஒண்ணுதான். சோ கிளிக் அப்படிங்கிற ஈவென்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ கிளிக் ஈவென்ட் ஹேண்ட்லர் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஃபங்ஷன் நடக்கணுமோ அத செகண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ கிளிக் அதுக்கப்புறம் ஃபங்ஷன் அப்படின்னு ஃபங்ஷன ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. இவங்க ஃபங்ஷனுக்கு எந்த நேமுமே குடுக்கல. ஜஸ்ட் ஃபங்ஷன்ங்கிற கீவேர்ட் மட்டும் குடுத்திருக்காங்க. குடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு அலர்ட் மெசேஜ் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு குடுத்திருக்காங்க. சோ நமக்கு என்ன ஆகணும்? கிளிக் பண்ணும்போது ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகணும். இதே நம்ம வந்து மத்த டைம் எப்படி குடுப்போம்? ஆ நார்மலா ஈவென்ட் ஹேண்ட்லர் அப்போ இந்த ட்ரை இட்டுக்கு உள்ள இங்க ஆன் கிளிக் அப்படின்னு குடுத்துட்டு, ஒரு ஃபங்ஷன் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஃபங்ஷனோட நேம குடுப்போம். அந்த ஃபங்ஷனுக்குள்ள அலர்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு இருக்கும். சோ அது வந்து கிளிக் பண்ண உடனே நடக்கும். அது வந்து நார்மலா நம்ம பண்றது. இது ஆட் ஈவென்ட் லிசனர் யூஸ் பண்ணி, அந்த ஆட் ஈவென்ட் லிசனர் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதோட ஃபர்ஸ்ட் பாராமீட்டர்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன ஈவென்ட் ஹேண்ட்லர் குடுக்க போறோம். கிளிக் ஈவென்ட்டா, மவுஸ் ஓவர் ஈவென்ட்டா, அந்த ஈவென்ட் ஹேண்ட்லர ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்து அது என்ன ஃபங்ஷன கால் பண்ணணும். கிளிக் பண்ணோனே என்ன ஃபங்ஷன கால் பண்ணணும் அப்படிங்கிறத 2வது ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா? சோ ட்ரை இட்ன்னு குடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்னா, இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நமக்கு வந்து அலர்ட் மெசேஜ் வரணும். சோ அதனால அந்த ஃபங்ஷன டைரக்ட்டாவே குடுத்துருக்காங்க. ஓகேவா? வழக்கமா என்ன குடுப்போம்னா, அந்த ஃபங்ஷனோட நேம குடுப்போம். பட் இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கேயே ஃபங்ஷனே எழுதியிருக்காங்க. ஓகேவா? அப்படியும் பண்ணலாம். இல்ல நம்ம வந்து கீழ நமக்கு எனக்கு கன்ஃப்யூஷனா இருக்கும் அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க ஃபங்ஷன கீழ எழுதிட்டு, அந்த ஃபங்ஷனோட நேம இங்க கால் பண்ணீங்கன்னா கூட கரெக்ட் தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்ல அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ கிளிக் பண்ணிட்டு மை ஃபங்ஷன்ங்கிறத கால் பண்ணிருக்கு. சோ எப்பலாம் கிளிக் பண்றாங்களோ, அப்ப மை ஃபங்ஷன் கால் ஆகி அலர்ட் மெசேஜ் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சோ நான் இத வந்துட்டு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், நார்மலா நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோமோ, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எதுக்கும் ரிமெம்பர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ நான் இப்போ இதுல ட்ரை இட் அவங்கள மாரி ஒரு ட்ரை இட்ன்னு ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். பட்டன் வச்சுட்டு அதுக்கு வந்து நான் ஐடி நேம் குடுத்துக்கிறேன். என்ன ஐடி குடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஆம் ஐடி 1 அப்படின்னு சொல்லிட்டு ஐடி நேம் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு இந்த பட்டன கிளிக் பண்ணா எனக்கு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும். சோ ஆன் கிளிக் போட்டுட்டு ஆன் கிளிக்குள்ள நான் அந்த ஃபங்ஷன வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபங்ஷன் வந்துட்டு ஃபன். ஓகேவா? சோ அந்த ஃபங்ஷன் நான் எங்க எழுதுவேன்? கீழ ஸ்கிரிப்ட் டேக்ல எழுதுவேன். இது நம்ம ஆல்ரெடி படிச்ச எக்ஸாம்ல உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் டேக்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபங்ஷன் போட்டுட்டு நான் என்ன எழுதிக்கிறேன் இங்க ஃபன்ன்னு எழுதிக்கிறேன். சோ அடுத்து அதுல வந்துட்டு அலர்ட் மெசேஜ் அலர்ட் மெசேஜ் என்ன ஷோ ஆகணும் அப்படின்னா, டென்னிஸ் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். ஓகே. சோ இது எப்படி ரன் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். ஓகே. இது நார்மலா நம்ம எக்ஸிக்யூட் பண்றது. ஓகேவா?
இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜஸ்ட் ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் இந்த ஆன் கிளிக்ங்கிற ஈவென்ட்ட இப்படி யூஸ் பண்ணிருக்கோம். இப்பதான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, இதே ஃபங்ஷனை நான் என்ன பண்ண போறேன், ஆட் ஈவென்ட் லிசனர் வச்சு யூஸ் பண்ண போறேன். ஸோ ஆட் ஈவென்ட் லிசனர் யூஸ் பண்ணணும்னா நீங்க வந்து HTML-ல ஆன் கிளிக் பண்ண வேண்டாம். ஓகேவா? சோ நான் இது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த ஈவென்ட்ட ரிமூவ் பண்ணணும். ஒரு பெனிஃபிட் நீங்க மல்டிபிள் ஈவென்ட்ஸ ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஒரே எலிமெண்ட்க்கு. சோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இப்ப நான் இங்க ஆன் கிளிக் ஈவென்ட்ட வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அந்த HTML எலிமெண்ட்ல இருந்து எடுக்கணும். பட் நம்ம இப்போ ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளேயே அந்த எலிமெண்ட்ட ரிமூவ் ஆக்ஷன் லிசனர் அப்படின்னு ஈவென்ட் லிசனர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா சிம்பிளா அதை ரிமூவ் பண்ணிரும். HTML டச்சே பண்ண வேண்டாம் நம்ம. அந்த மாதிரி இன்னொரு ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு. சோ அது கூட நாளைக்கு பார்க்கலாம் அந்த கான்செப்ட. இப்போதைக்கு சொன்னேன் ஒரு பெனிஃபிட் என்ன இருக்கு அப்படிங்கறதுக்காண்டி சொல்லிருக்கேன். கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நம்ம எப்படி ரிமூவ் ஈவென்ட் லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்ப கூட உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம், ஆட் ஈவென்ட் லிசனர் வச்சு இதே ஃபங்ஷனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்ட்டு. சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் எந்த எலிமெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போறேனோ அந்த எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல எடுத்துட்டு வரணும். சோ அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், DOM மேனிபுலேஷன் யூஸ் பண்ணி document.getElementById எந்த பட்டன் இந்த பட்டன். சோ அதோட நேம் என்னது, ID1. அதான் அதோட ஐடி நேம். சோ ID1 எடுத்திருக்கேன். டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். சோ ID1 எடுத்துக்கிறேன். டாட் நம்மளோட சின்டாக்ஸ் என்னது, ஆட் ஈவென்ட் லிசனர். ஓகேவா? ஆட் ஈவென்ட் லிசனர். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன ஈவென்ட் பெர்ஃபார்ம் பண்ண ஈவென்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்ண போறோம். ஆன் கிளிக்கா, மவுஸ் ஓவரா, ஆன் லோடா, என்ன ஈவென்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்ண போறோமோ அதோட நேம். நான் இங்க வந்து கிளிக் ஈவென்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க கிளிக் தான், கிளிக்கும் வந்து ஆன் கிளிக்கும் ஒண்ணுதான். ஓகேவா? சோ ஆன் கிளிக் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு ஃபன் ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஓகேவா? சோ அப்ப எனக்கு என்ன ஆகணும், இப்ப நான் கிளிக் பண்ண உடனே இந்த ஆட் ஈவென்ட் லிசனர் போயிட்டு இந்த ஃபன் ஃபங்க்ஷனை போய் கால் பண்ண உடனே பட்டன் இஸ் கிளிக்டுன்னு எனக்கு மெசேஜ் வரணும். ஓகே, get element by ID1. சரி, ஃபன்னுனா நீங்க ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா? ஓகே. நான் இங்க என்ன பண்ணிட்டேன்னா, ஃபன் அந்த ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். அந்த கர்லி பிரேசஸ் வேண்டாம். சாரி, பேரண்டிசிஸ் வேண்டாம். ஓகேவா? பேரண்டிசிஸோட சேர்த்து கொடுத்ததுனால எரர் வந்திருக்கு. சோ இப்போ ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் நான் இப்ப ட்ரை இட் கிளிக் பண்ணேன்னா பட்டன் இஸ் கிளிக்டுன்னு வந்துரும். சோ இதான் அதோட சின்டாக்ஸ். சோ வந்து ஃபர்ஸ்ட் ஆட் ஈவென்ட் லிசனர் அப்படிங்கிற கீவேர்டு, அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ள இருக்கக்கூடிய பாராமீட்டர்ஸ் என்னென்ன பாராமீட்டர்ஸ் அப்படின்னா, கிளிக்கு, ஃபன்னு, இதெல்லாம் அதோட பாராமீட்டர்ஸ். ஓகே. இதே இப்ப நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, கிளிக் ஈவென்ட் ஆட் பண்ணிருக்கேனா. சோ நான் என்ன சொன்னேன், மல்டிபிள் ஈவென்ட்ஸ ஹேண்டில் பண்ணலாம் ஆட் ஈவென்ட் லிசனர் யூஸ் பண்ணி அப்படின்னு சொன்னேன். சோ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து ப்ராக்டிகலா செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்துட்டு இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், கீழ ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இதுக்கு பதிலா நான் என்ன பண்ணலாம்னா, டைரக்டா அங்கேயே ஃபங்க்ஷன் எழுதலாம் அப்படின்னு சொன்னேன். அதாவது இப்ப நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? கமெண்ட் பண்ணிட்டு இங்கேயே நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஓகேவா? என்ன பண்ணிருக்கேன், அங்கேயே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு இதே மாதிரி அலர்ட் மெசேஜ் வச்சா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்கலாம். சோ இதுவும் ஒர்க் ஆகும். ஓகேவா?
இது வந்துட்டு எப்படின்னா, நீங்க கீழ ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதோட நேம கால் பண்ணாலும் ஓகே. இல்லன்னா அந்த கிளிக்குக்கு அப்புறம் அந்த ஈவன் ஹேண்ட்லருக்கு அப்புறம் நீங்க அங்கேயே ஒரு ஃபங்ஷனே எழுதினாலும் ஓகே. பட் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். எப்படியும் தனியா ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணி அந்த ஃபங்ஷனோட நேம மட்டும் தான் கால் பண்ணுவோம். சோ இதுவும் ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி எழுதியிருக்கேன். ஓகேவா? வேற ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு மல்டிபிள் ஈவென்ட்ஸ எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. சோ இப்போ என்னது அப்டின்னா, ஒரு ஈவென்ட் வந்து கிளிக் ஈவென்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே எலிமெண்ட்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆ இன்னொரு ஒரு ஈவென்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஈவென்ட் அதே கிளிக் ஈவென்ட் தான். பட் வந்து 2 ஈவென்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கிளிக் ஈவென்ட் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்டிங்கிற அ இந்த மெசேஜ ஷோ பண்ணும். 2வது ஆட் பண்ணியிருக்க கிளிக் ஈவென்ட்ங்கிறது ஃபங்ஷன் இஸ் ஆல்சோ எக்ஸிக்யூட்டட், வாஸ் ஆல்சோ எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிற இந்த அலர்ட் மெசேஜ ஷோ பண்ணும். பட் இது 2மே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரை இட்ங்கிற இதே பட்டனுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ அந்த பட்டன ஃபர்ஸ்ட் எக்ஸ்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு 2 ஆட் ஈவென்ட் லிஸ்டனர் யூஸ் பண்ணி 2 ஈவென்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த ஃபங்ஷன ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? சோ இதே சின்டாக்ஸ் தான். பட் என்னது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க பண்ண மாரி இல்லாம சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வேர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல நான் என்னோட இந்த பட்டன ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? HTML இருக்குல்ல, இந்த ட்ரை இட் பட்டன எடுத்துட்டு வந்து DOM மேனிபுலேஷன் யூஸ் பண்ணி டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அதோட ஐடி நேம் எடுத்துட்டு வந்து இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். அப்படி அசைன் பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸ்ல வந்துட்டு எக்ஸ் டாட் ஆட் ஈவென்ட் லிசனர், எக்ஸ் டாட் ஆட் ஈவென்ட் லிசனர்னு சொல்லிட்டு நான் எத்தனை ஈவென்ட் லிசனர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அந்த வந்துட்டு அந்த பட்டனை எடுத்துட்டு வர தேவையில்லை. சோ அதனாலதான் என்ன பண்ணிட்டேன்னா, சிம்பிளா ஒரு எக்ஸ்ங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸ்டோர் பண்ணிட்டு இப்ப சிம்பிளா நம்ம அந்த வேரியபிள் மட்டும் எடுத்துட்டு வந்து அதுக்கு ஈவென்ட் லிசனரை ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். சோ நான் எக்ஸ் டாட் ஆட் ஈவென்ட் லிசனர் ஃபர்ஸ்ட் ஒரு ஈவென்ட் ஆட் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் கிளிக் ஈவென்ட் கிளிக் வந்து ஸ்மால்ல தான் இருக்கும். சோ கிளிக் ஈவென்ட் ஆட் பண்றேன். இந்த கிளிக் ஈவென்ட் நடக்கும்போது எனக்கு என்ன ஃபங்க்ஷன் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும்னா ஃபன் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அப்புறம் 2வது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதணும்ல. சோ அந்த ஃபங்க்ஷன நான் இங்க எழுதிக்கிறேன். ஓகேவா? ஃபங்க்ஷனுக்கு நேம் வந்து என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா, செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நேம் வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் இப்ப என்ன பண்றேன்னா, இதுல வந்துட்டு இன்னொரு ஒரு அலர்ட் மெசேஜ் எழுதுறேன். ஓகே. இத எழுதுனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா, இங்க எக்ஸ் டாட் ஆட் ஈவென்ட் லிசனர்ல 2வதா இன்னொரு ஒரு ஈவென்ட் ஆட் பண்றேன். கிளிக் ஈவென்ட். அந்த கிளிக் ஈவென்ட் நமக்கு நடக்கும்போது நமக்கு இந்த ஃபங்ஷன் கால் ஆகும். செகண்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்ஷன் கால் ஆகும். சரி எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றேன். பட்டன் இஸ் கிளிக்டுன்னு வருது. அடுத்து 2வது ஈவென்ட் ஹேண்ட்லரும் நடக்குது. ஓகேவா? சோ ஒரு பட்டன நீங்க கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதுவும் நடக்குது. பட்டன் இஸ் கிளிக்டு அப்படிங்கிற அந்த அலர்ட் மெசேஜும் ஷோ ஆகுது. அத நான் ஓகேன்னு குடுத்தோனே செகண்ட் ஈவென்ட் ஹேண்ட்லர் அதுவும் நடக்குது. சோ இது என்ன பண்ணல? ஓவர் ரைட் பண்ணல. தட் மீன்ஸ் நான் இப்ப 2வது ஈவென்ட் எழுதுனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஈவென்ட் காணாம போல. அதுவும் நடக்கும். 2வது எழுதியிருக்க ஈவென்ட்டும் நடக்கும். ஓகேவா? சோ அதான் 2மே எக்ஸிக்யூட் ஆகுது. சோ உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது தானே இந்த கான்செப்ட்? எனி டவுட்ஸ்? இந்துமதி?
சோ இப்ப நம்ம என்ன பண்ணோம்? சேம் ஈவன் ஹேண்ட்லரே யூஸ் பண்ணோம் அந்த எக்ஸ்ங்கிற எலிமெண்ட்க்கு. ஆனா, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, டிஃபரண்ட் ஈவன் ஹேண்ட்லர் யூஸ் பண்ண போறேன். லைக் மவுஸ் ஓவர் ஈவென்ட், அப்புறம் வந்துட்டு நார்மல் கிளிக் ஈவென்ட், மவுஸ் அப்புறம் அவுட் ஈவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஈவென்ட் வந்து ஆட் பண்ண போறேன். பட் எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஈவென்ட் ஹேண்ட்லர். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இது கிளிக் ஈவென்ட் அது அப்படியே இருக்கட்டும். செகண்ட் இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மவுஸ் ஓவர் ஈவென்ட் ஆட் பண்ண போறேன். சரி மவுஸ் அவுட். ஓகேவா? மவுஸ் அவுட். மவுஸ் அவுட்னா என்ன அர்த்தம்? மவுஸ எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஈவென்ட் நடக்கணும். அந்த பட்டன்ல இருந்து நான் மவுஸ எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஈவென்ட் நடக்கணும். அதே மாரி மவுஸ் ஓவர் ஈவென்ட்டும் நம்ம பண்ணலாம். சோ இதே இத அப்படியே காப்பி பண்ணிட்டு சோ மவுஸ் ஓவர் ஈவென்ட்ன்னு ஒண்ணு வச்சுக்கலாம். அது என்ன பண்ணணும்? நம்ம மவுஸ எடுத்துட்டு போயிட்டு அந்த பட்டன் மேல ஹவர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஈவென்ட் நடக்கணும் அப்படின்னா, அது வந்துட்டு மவுஸ் ஓவர் ஈவென்ட். ஓகே. இதுக்கு நான் வந்துட்டு ஒரு நேம் வச்சுக்கிறேன். மவுஸ் ஓவர் அடுத்து மவுஸ் அவுட் தானே வரணும். இல்ல ஃபர்ஸ்ட், செகண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. கன்ஃபியூஷன் வேண்டாம். ஓகே. சோ செகண்ட், ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஃபங்ஷன். சோ அந்த ஃபங்ஷன் நான் இப்பதான் எழுத போறேன். சோ இது வரைக்கும் எல்லாமே அலர்ட் மெசேஜா பாத்துட்டோம்ல. இப்ப நம்ம வந்துட்டு கொஞ்சம் இன்னர் டாட் HTML டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணி பார்க்கலாம். மேபி இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட். சோ இந்த ஃபர்ஸ்ட்ல நான் என்ன ஃபங்ஷன் எழுதுறேன் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும். மவுஸ் அவுட் ஆகும்போது, ஐ மீன் அந்த பட்டன விட்டுட்டு நம்மளுக்கு வந்து மவுஸ் வெளியில போகும்போது, நீங்க வந்து ஒரு எம்ப்டி பேராகிராஃப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த பேராகிராஃப்க்கு ஐடி வந்து நம்ம என்ன குடுத்துக்கலாம்? டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் ஐடி. ஓகே. இந்த பேராகிராஃப்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம நேத்து தான் படிச்சோம். என்ன பண்ணுவோம்? டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் ஐடி வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி எடுத்துட்டு வருவோம். சோ டெமோ அப்படிங்கிற இடத்த எடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு இன்னர் HTML. வெரி குட் வெரி குட். சோ இன்னர் HTML அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறோம். என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஓகே. ஆனா இது என்னன்னா நீங்க வந்துட்டு 2, 3 டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறீங்க. அப்படிதானே? இப்ப இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஈக்குவல் டு வச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். மவுஸ் அவுட் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் செகண்ட்ல ஓகே. அதே பேராகிராஃப்ல மவுஸ விட்டு வெளியில எடுக்கும்போது மவுஸ் அவுட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வரும். அதே எனக்கு வந்துட்டு மவுஸ வந்துட்டு ஹவர் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, ஹவர் அப்படிங்கிற இந்த மெசேஜ் வரும். சோ இப்ப நான் என்ன பண்ணிக்கணும்னா, இத ஈக்குவல் டு அப்படின்னு போடுறதுக்கு பதிலா, பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா, நீங்க இப்போ ஒரே ஒரு டெக்ஸ்ட் தான் ஆட் பண்றீங்க. இப்ப நான் மவுஸ் அவுட் மட்டும் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேராகிராஃப்ல. எனக்கு ப்ராப்ளம் இல்ல. கரெக்ட்டா அது ஆட் ஆயிரும். பட் நான் இங்க என்னலாம் ஆட் பண்றேன்? ஃபர்ஸ்ட் மவுஸ் அவுட் ஆட் பண்றேன். அடுத்து மவுஸ் ஹவர் ஆகும்போது ஹவர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன்? இந்த பேராகிராஃப்குள்ள தான் ஆட் பண்றேன். சோ அதனால நான் பிளஸ் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ நம்ம இத ரன் பண்ணலாமா? எப்படி ரன் ஆகுதுன்னு. ஓகே. சரி பிரேக் குடுத்துக்கலாமா? பிரேக் குடுத்தா தான் வந்துட்டு நீட்டா பிரிண்ட் ஆகும். சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பிரேக் குடுத்துக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் என்ன பண்ண போறேன்? இந்த இத ஹவர் பண்ணும்போது எனக்கு ஹவர்ன்னு ஷோ ஆகுது. நான் வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் மவுஸ் அவுட் அப்படின்னு வருது. பிரேக் குடுத்துருக்கேன்ல. இங்கேயே பிரேக் குடுத்துருக்கேன்.
சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹவர் பண்ணும்போது எனக்கு ஹவர்ங்கிற டெக்ஸ்ட் வரணும். சோ ஹவர் வருதா? அடுத்து எடுக்கும்போது மவுஸ் அவுட் வருதா? திருப்பி வைக்கும்போது ஹவர் வருதா? திருப்பி எடுக்கும்போது மவுஸ் அவுட் வரும். பட் நான் இப்ப கிளிக் பண்றேன். இப்ப ஹவர் பண்ணும்போது ஹவர்ன்னு வருது. கிளிக் பண்ணும்போது எரர் மெசேஜ் வரும். சோ எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். நீங்க மவுஸ் ஓவர் பண்ணும்போது ஹவர் வரும். அடுத்து மவுஸ் அவுட் பண்ணும்போது மவுஸ் அவுட்ன்னு டெக்ஸ்ட் வருது. திருப்பி ஹவர், திருப்பி மவுஸ் அவுட். இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஓவர் ரைட் பண்ணாம 3 ஃபங்ஷனுமே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். லைக் 3 ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ்மே. மவுஸ் அவுட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது. மவுஸ் ஹவரும் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி ஆன் கிளிக் ஃபங்ஷனும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இந்த எக்ஸாம்பிள்? எஸ் மேம். எல்லாரும் எல்லாரும் வினிஷா? ஓகே. சோ இது வந்துட்டு மல்டிபிள் ஈவென்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது. சோ இந்த ஆட் ஈவென்ட் லிசனர் மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஈவென்ட்ஸை ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த மல்டிபிள் ஈவென்ட்ஸ் எதுவுமே ஓவர் ரைட் ஆகாது. அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஈவெண்ட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும், புதுசா நம்ம ஆட் பண்ணிருக்க ஈவெண்ட்டும் என்ன ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகும். சோ வந்துட்டு ஒரு சிங்க்ரோனைசேஷன் மெத்தட் படி நடக்கும். தட் மீன்ஸ் ஒரு எலமெண்ட் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அடுத்து சார் அசிங்க்ரோனஸ் சிங்க்ரோனஸ். சோ வந்துட்டு ஒரு ப்ராசஸ் நடந்து முடிச்சோன்னா அடுத்த ப்ராசஸ். இப்போ மவுஸ் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் மவுஸ் ஓவர், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நடந்துச்சுல்ல. சோ அதை தான் நம்ம சொல்றோம். சோ அது வந்து கரெக்டா நடக்கும். ஓகேவா? ஒண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்துன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? சோ இதுல சிங்கிளா ஒரு ஈவெண்ட் ஆட் பண்றதையும் பார்த்துட்டோம், மல்டிபிள் ஈவெண்ட் ஆட் பண்றதையும் பார்த்துட்டோம். இந்த மாதிரி டிஸ்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆட் பண்றதையும் பார்த்துட்டோம். தட் மீன்ஸ் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஈவெண்ட் லிசனர்ல ஒவ்வொரு டைப் ஆஃப் ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு பேலன்ஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? நாளைக்கு 1.5 hours இருக்கும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ அது அப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த ரிமூவ் லிசனர் ஈவெண்ட் லிசனரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே. எனி டவுட்ஸ்னா கேட்கலாம், இல்லைன்னா செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.